சிங்கர் ஜூனியர் 6 ஃபைனல்ஸ்க்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே உள்ளன. சோ விறுவிறுப்பான ஓட்டிங் வந்துட்டு நடந்துட்டு இருக்குது. டைட்டில் வின்னர் யாரு அப்படிங்கறதுல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. சோ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் வந்துட்டு அந்த லைவ் ஸ்டேஜ்ல வந்துட்டு உடைக்கப்படும் அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்மே கிடையாது. சோ இந்த சீசன், அதாவது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சீசன்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே வந்து ரொம்பவே டேலண்டடான கண்டஸ்டன்ஸ். சோ அதுல நம்மளுடைய ஃபைனலிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களையும் மிஞ்சின திறமை அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்கறதுனாலதான் அவங்க வந்துட்டு இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்துட்டு பாட போறாங்க. சோ நம்ம ஜட்ஜஸ் வந்து நம்மளுடைய குழந்தைங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு பாடி மக்களை கவர்ந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ அப்படிதான் நம்ம குழந்தைங்க தான் வந்துட்டு மக்கள் எல்லாருடைய ஃபேவரட்டா இருப்பாங்க. ஆனா இந்த சீசன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைங்களோட ஃபேவரட் தான், ஆங்கர்ஸும் ஃபேவரட் தான், நம்மளுடைய ஜட்ஜஸும் ஃபேவரட் தான். சோ அந்த வகையில இந்த சீசனுக்கு வந்துட்டு மொத்தமே 4 ஜட்ஜஸ் தான் வந்துட்டு முதல் எபிசோட்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. சோ இவங்க தான் வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு வர போறாங்க. சோ இந்த 4 ஜட்ஜஸ் பார்த்தோம் அப்படின்னா இவங்கள 2 பேர் வந்துட்டு நம்மளுடைய சூப்பர் சிங்கருக்கு வந்துட்டு பரிச்சயமானவங்க தான். இன்னும் 2 பேர் வந்துட்டு இந்த சீசனுக்காக புதுசா வந்திருக்காங்க. சோ நம்மளுடைய சரண் சார் நம்ம சித்ராமா பார்த்தோம் அப்படின்னா இவங்க இதுக்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் சீசனுக்கு எல்லாம் வந்துட்டு வந்திருக்காங்க. அதுவும் நம்மளுடைய குழந்தைங்க பாடுற சீசன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சித்ராமா இல்லாம இருக்கவே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம சித்ராமா வந்துட்டு எப்போதுமே எல்லாருக்குமே ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம சித்ராமா வந்துட்டு எப்போதுமே எல்லாரையுமே வந்துட்டு அவங்களுடைய குரல்னால வசியம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சரண் சாரும் வந்துட்டு மக்கள் அவரோட காமெடியான பேச்சாளர் இருக்கட்டும் சொல்லி மக்களையும் வந்து கவர்ந்துதான் வச்சிருக்காரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய நியூ என்ட்ரியான நம்மளுடைய 2 ஜட்ஜஸ் கல்பனா மேமும் நம்மளுடைய சங்கர் மகாதேவன் சாரும். சோ கல்பனா மேம் அண்ட் சங்கர் மகாதேவன் சார் வந்துட்டு இப்பதான் வந்து விஜய் டிவிக்குள்ளே வந்திருக்காங்க. சோ நம்மளுடைய கல்பனா மேம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்துட்டு அவ்வளவு ஒரு ஏகப்பட்ட திறமை. சோ இது வந்துட்டு நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் வித் ஜட்ஜஸ் கூட சேர்ந்து ஒரு ரவுண்ட் பண்ணாங்க. சோ அந்த ரவுண்ட்ல வந்துட்டு நம்மளுடைய கல்பனா மேமோட திறமையை வந்துட்டு கண்டிப்பா எல்லாருமே பார்த்து வியந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சா இருக்கட்டும், அவங்களுடைய பாடல் பாடுற திறனா இருக்கட்டும், அவங்களுடைய ஆக்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நம்ம ஆக்சுவலா நம்மளுடைய பூவையார் மாதிரி நம்ம கல்பனா மேம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா திறமையும் வந்துட்டு அவங்களுக்குள்ள இருக்குது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சங்கர் மகாதேவன் சார். சோ சங்கர் மகாதேவன் சாரை வந்து கண்டிப்பா யாராலுமே வந்துட்டு மறக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம். சோ நம்மளுடைய சித்ராமா மாதிரியான ஒரு இடத்தையே வந்துட்டு கண்டிப்பா இவரும் பிடிச்சிருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா மனமாற பாராட்டுறது அப்படின்னு கூட சொல்லலாம். சோ என்னதான் வந்துட்டு நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு மிஸ்டேக் பண்ணாலும் அவங்கள வந்துட்டு முதல்ல பாராட்டிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களுடைய மிஸ்டேக் கூட அவ்வளவா எடுத்துக்க மாட்டாங்க. சோ மத்த ஜட்ஜஸ் மிஸ்டேக் சொன்னாலும் நம்மளுடைய சங்கர் மகாதேவன் சார் குழந்தைங்க தானே. சோ அவங்க கிட்ட அவங்க அத வந்துட்டு அவங்க பெஸ்டா எப்படி கொடுக்குறாங்க. சோ அந்த பெஸ்ட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம், மிஸ்டேக்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா ரொம்பவே அவரோட உள் மனசுல இருந்து எல்லாரையுமே வந்து பாராட்டுவார். இவன் நம்மளுடைய சங்கர் மகாதேவன் சாருக்கு நம்ம பூவையாருக்கு இருக்கிற அந்த ஒரு பாண்ட் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பூவையார் கிட்ட மட்டும் வந்து நம்ம சங்கர் மகாதேவன் சார் மெயின்டைன் பண்றது கிடையாது. ஆக்சுவலா இது அவருடைய நேச்சர். சோ எல்லார்கிட்டயுமே வந்துட்டு இந்த மாதிரி ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா ரொம்பவே பாராட்டி வந்துட்டு ரொம்பவே அன்பா இருக்கிறாரு. சோ இந்த மாதிரியா நம்மளுடைய 4 ஜட்ஜஸ்மே வந்துட்டு ரொம்பவே பிரபலமாயிட்டாங்க. சோ இந்த 4 ஜட்ஜஸ்ல உங்களுடைய ஃபேவரட் யாரு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் மூலியமா தெரிவிங்க.